எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயற்கையும் இயற்கை சார்ந்த இடங்களும் நமக்கு ஒரு போதை மாதிரி. ஏன்னா நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு 2-3 டேஸ் எங்கேயாவது நம்ம இயற்கை சார்ந்த இடங்களுக்கு பிக்னிக் போயிட்டு வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பை ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் நம்ம மனசு அங்கேயே இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் அப்படி மென்ஷன் பண்ணேன். ஏற்கனவே நாம் ஊட்டிக்கு சில முறை சென்றிருந்தாலும் இந்த முறை ஊட்டிக்கு போவதற்கான காரணம் அங்கு நடந்து முடிந்த 127வது ஃப்ளவர் ஷோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். அந்த ஃப்ளவர் ஷோவை பார்த்துட்டு அதே சமயத்தில் அங்கே நடக்கிற கோடை விழாவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப சென்னைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். ஸோ சென்னையிலிருந்து உதகையை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். எனது நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி. லெட்ஸ் கோ. டைம் இப்போ அதிகாலை 2:11 இங்கிருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் உதகையை நோக்கி. ஏர்லி மார்னிங் டிராவல் அப்படின்னாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கா வரும். டிராவல், இளையராஜா மியூசிக், எஸ்பிபியோட வாய்ஸ், தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பயணம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நினைச்சு பார்த்தாலே இந்த காம்பினேஷன் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு காம்பினேஷன். சரி, போற வழியில நேரே ஒரு சர்ச் தெரியுது பாத்தீங்களா? அங்க சின்னதா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிராவல் கண்டினியூ பண்ணலாம். டைம் இப்போ காலையில ஒரு 6:30 மணி இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஒரு 4 மணி நேரம் கண்டினியூஸா டிரைவ் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த பிரேக். இந்த ஹைவேஸ் கொஞ்சம் பாருங்க. ஒரு பெரிய தார் ரோடு, நடுவுல ஒரு செப்பரேட்டர். அந்த செப்பரேட்டர்ல கொஞ்சம் செடியெல்லாம் வந்து வளர்த்து வச்சிருக்காங்க. பெரிய தார் ரோட்ல வந்து வெள்ளை கலர்ல வந்துட்டு லேன்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த லேன்ல டிரைவ் பண்றதுக்கு ஒரு நல்ல கண்டிஷன்ல ஒரு கார். டிரைவ் பண்ணும்போது வந்து தூரத்துல தெரிகிற மலைகள், சமவெளி பகுதிகள், இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே நம்ம என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணும்போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமா இருக்கும். ஆனா ரெஸ்பான்சிபிளோட நம்ம டிரைவ் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். எனிவே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. உதகையை நோக்கி. ஓசூர் தாண்டி, பெங்களூர் தாண்டி, மைசூர் தாண்டி, குண்டல்பேட் தாண்டி, பந்திப்பூர் காட்டுக்குள்ள வந்தா எங்களை வரவேற்றது இந்த மழை. மனசுக்கு ரொம்ப இதமா இருந்தது. மழை நின்றது. பசுமையான மரங்களும் புற்களும் கண்களுக்கு தென்பட்டன. பறவைகள் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தன. இதன் நடுவில் நாம் பயணம் செய்து கொண்டிருந்தோம். கர்நாடக மாநில எல்லையிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பிரிட்ஜை தாண்டி உள்ள போனா தமிழ்நாடு எல்லையும் நீலகிரி மாவட்டத்தின் எல்லையும் ஒரு சேர ஆரம்பிக்கும். இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இந்த செக் போஸ்ட்ல போலீஸ் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுடைய எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா காடு பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையா இருந்தது. இந்த காட்டுக்குள்ள எல்லா விதமான வனவிலங்குகளும் உண்டு. இது மதிய வேளை என்பதால் வனவிலங்குகளை நம்மால் பார்க்க இயலவில்லை. அதே நேரத்தில் இந்த காட்டின் இயற்கை அழகு நம்மை கட்டி போட்டு கொண்டிருந்தது. ஒரு வழியா காலையில 2:30 மணிக்கு வீட்டுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். டைம் வந்துட்டு இப்போ மத்தியானம் ஆயிருக்கும் வாட்ச் கேட்ல. ஸோ பார்த்தா தான் தெரியும். நாங்க இப்ப நிக்கிற இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெப்பக்காடு யானைகள் சரணாலயம். ஏசியாலே வந்துட்டு ஓல்டஸ்ட் யானைகள் முகாம் இதுதான். இந்த இடத்துலதான் அது இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதே டைரக்ஷன்ல ஃபர்தரா நேரே போனோம் அப்படின்னா மசனகுடி வந்துட்டு வரும். மசனகுடியில நம்ம ஸ்டே பண்ண போறது கிடையாது. நேரே நம்ம வந்துட்டு ஊட்டிக்கு தான் நம்ம வந்துட்டு போறோம். ஊட்டியில போய் ஸ்டே பண்ணிட்டு அந்த ஃப்ளவர் ஷோலாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ரிட்டர்ன்
மசனகுடி வழியா வந்து இங்க ஒரு நாள் வந்துட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க இந்த வீடியோல வந்துட்டு பாக்குறது தான் வந்துட்டு மாயாறு. இது வந்துட்டு இந்த முதுமலை, தெப்பக்காடு, மசனகுடி இந்த சரௌண்டிங்ல போற ஒரு ஆறு வந்துட்டு இதுதான். இந்த மேபி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது மே மாசம் அப்படின்றதுனால. ஆனா எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கிரீனாவே வந்து இருக்கு எல்லாமே. இந்த ரிவர்ல வந்து நம்ம யாரும் வந்துட்டு இறங்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அலோட் கிடையாது. ஏன்னா இந்த ரிவர்ல முதலைகள்லாம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம நிக்கிற இடமே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இங்க எனி டைம் எந்த அனிமல் வேணாலும் வரலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் இங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஊட்டிக்கு போகலாம். ஏன்னா இப்போ நம்ம போற டைரக்ஷன் வந்துட்டு மசனகுடியை வந்து கிராஸ் பண்ணி அதுக்கப்புறமா கல்லட்டி வழியா ஒரு 36 ஹேர்பின் பெண்டெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போகணும். அந்த இடத்துல அடிக்கடி வந்துட்டு பிரேக் யூஸ் பண்ணோம்னா பிரேக் பேடு வந்துட்டு ஹீட் ஆகி அதுக்கப்புறம் பிரேக் பிடிக்காம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம மறுபடியும் நம்ம டிராவலை வந்து கண்டினியூ பண்ணலாம். முதுமலை காடுகளில் உருவாகும் இந்த மாயாறு சுமார் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து பவானி ஆற்றை அடைந்து அங்கிருந்து பவானி சாகர் அணையை சென்றடைகிறது. ஒரு வழியா நம்ம மசனகுடி கிராமத்துக்கு வந்தாச்சு. மணி இப்போ 12:30 மணி இருக்கும். மசனகுடி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரியின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் ஒரு அழகிய கிராமம். 4 பக்கமும் காடுகளும் காட்டு விலங்குகளும் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு 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 அழகான சின்ன கிராமம். இப்போ நீங்க ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டை உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல பார்ப்பீங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய ஷாப் இதுதான். தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க இருந்து நம்ம வாங்கிக்கலாம். சரி, போலாம். தற்போது நாம் மசனகுடியில் இருந்து கிளம்பி உதகையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். மலை ஏற ஆரம்பித்து விட்டோம். இந்த மலைப்பாதையை கல்லட்டி மலைப்பாதை என்பார்கள். இந்த கல்லட்டி மலைப்பாதையில் 36 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கும். இந்த 36 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்துதான் நாம் உதகையை சென்றடைய முடியும். தமிழ்நாட்டில் இருக்கும் ஆபத்தான சாலைகளில் இதுவும் ஒன்று. அழகு இருக்கும் இடத்தில்தான் ஆபத்து இருக்கும் என்பார்கள். இந்த சாலைக்கு அது சிறப்பாகவே பொருந்தும். மிக கவனமாக இந்த வாகனத்தை இயக்க வேண்டும். 2ஆம் கியரில் செல்வது மட்டுமே சாமர்த்தியமான டிரைவிங் என்று நம்பப்படும். இந்த சாலையில் முக்கியமாக சில இடங்களில் 2ஆம் கியரில் சென்றால் கூட இந்த வாகனம் செல்வதற்கு கடினப்படும். அவ்வளவு ஸ்ட்ரீப்பாக இருக்கும் அந்த சாலை. முதல் கியரில் செல்ல வேண்டிய நிலைமைதான் வரும். தற்போது பார்த்து கொண்டிருக்கும் காணொளி அப்படித்தான். முப்பத்தாறு கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து நம்ம ஊட்டியில் செக்இன் பண்ண இந்த ஸ்டே பேர் தான் அஸ்டோரியா ரெசிடென்சி. இந்த ஸ்டே நம்ம சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து பொட்டானிக்கல் கார்டன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால டிராஃபிக் அதிகமா இருந்தா கூட நம்ம நடந்தாவது ஃப்ளவர் ஷோ போய் பார்த்துடலாங்கிற ஒரு இன்டென்ஷன் தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.